Hi friends, welcome to KPS Nursery Garden. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். நீங்க இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போறாங்கன்னா வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாங்கன் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சிருந்து நான் வீடியோ எஸ்டர்டே போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடி வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் பழுத்து நம்ம அறுத்து சாப்பிட்றதுக்குள்ளேயே நிறைய அணில் குருவிகள் எல்லாம் வந்து சாப்பிட்டு போச்சு. பார்க்கறதுக்கே பாருங்க எவ்வளவு காய்கள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 பழங்கள் இருந்தது. எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதையா கீழே விழுந்துருக்கு பாருங்க. எது இது காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட தம்பி என்னப்பா நீங்க வந்து காட்டுறீங்க அதுக்கான வீடியோ போடலன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே அணில். ஓகேங்களா, ஃபுல்லாவே அணில் சாப்பிட்டு எல்லாம் விதைன்னு போட்டுருச்சு. ஏன்னா இதுக்கு நான் வலை போடாத விட்டுட்டான். ஓகேங்களா, இது என்ன பார்த்தீங்கன்னா வலை போட்டு வச்சதுதான் தப்பிச்சிட்டு இருக்கோம். எல்லா பழங்களும் பாருங்க சாப்பிட்டுருங்க பாருங்க. எல்லாமே சாப்பிட்டு பாருங்க. தொக்கு மட்டும் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க இதுல ஒரு 2-3 பழம் தான் இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பழம் பெருசாகல. ஓகேங்களா, பழம் பெருசாகிறதுக்கு முன்னே இது வந்து சாப்பிட்றதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சதைப்பட்டிருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கும் லாங்கன். ஓகேங்களா, ஏன்னா லாங்கெல்லாம் நீங்க காய்ச்சிருக்கு தமிழ்நாட்டுல நீங்க பாக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நலசையிலே காய்ச்சிருக்கு, நீங்களே பார்க்கலாம். ஏன்னா பார்த்தா ஹாட் கிளைமேட்ல வருதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நீங்க டைரக்டான சன்லைட் வச்சு வளர்த்துக்கலாம். ஓகேங்களா, உள்ள செமிசியோட பிளேஸ்ல வச்சு வளர்த்துக்கலாம். நாங்க கூடிய லாங்கன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 4 சீசன் லாங்கன், ரூபி லாங்கன், பிங்பாங் லாங்கன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் ரிவர் லாங்கன், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாங்கன்லேயே வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 ரகங்கள் இருக்கு. நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் ரிவர் லாங்கன். எந்த அளவுக்கு பாருங்க காய்கள் வச்சிருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா சீசன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு இருக்கும். இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பம் ஃபிளவர் முடிஞ்சு காய் வச்சிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூ வந்து காய் வச்சு காயெல்லாம் அணில் சாப்பிட்டுருச்சு, அணில் குருவியெல்லாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பும் பாத்தீங்கன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த கிளையில வந்து பாத்தீங்கன்னா திருப்பும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சூப்பரா இருக்கும். ஓகேங்களா, பிளான்டேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 years to 2 yearsல நமக்கு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க பிளான்ட் வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூ காய்கள் எடுக்கும். இதே விதை மூலமா உற்பத்தி பண்ண பிளான்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 7 to 8 வருஷம் ஆகலாங்க, 6 to 8 வருஷம் கூட ஆகலாம், காய்க்காது கூட போகலாம். ஓகே, ஏன்னா பார்த்தா ஆண் விதை பெண் விதையான்னு தெரியாது. ஓகேங்களா, இங்க பாருங்களேன் இதெல்லாம் எந்த அளவுக்கு காய் ரப்பரப்பா இருந்துச்சுங்க. இங்க பாருங்க இதெல்லாம் அணில் சாப்பிட்டுக்குது பாருங்க. பாருங்க இங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இங்க கொத்தி குருவி எல்லாம் சாப்பிட்டுருக்கு. ஏன்னா பழம் நான் ஒரு 2 பழம் தான் சாப்பிட்டேங்க. நல்லா இனிப்பா டேஸ்டா இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேல வந்து ஒயிட் கலர் சதையும் நல்லா ப்ரௌன் கலர் ஓடா இருந்து பழுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அணில் சாப்பிட்டுருங்க. ஏன்னா இது எல்லாமே கிராஃப்டட் பிளான் தான் பாருங்க. எந்த அளவுக்கு பாருங்க பிரான்ச் விட்டு வளருதுன்னு. இந்த மாதிரி புதர் டைப்ல வளரக்கூடிய பிளான்ட். ஓகே, ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூட்டபிளான வெரைட்டி தான். ஏன்னா லிச்சி எப்படி காய்க்குதோ அதே மாதிரி தாங்க. லிச்சியோட டேஸ்ட் இருக்குல்ல, லிச்சி ரம்புட்டான் அதே மாதிரி டேஸ்ட்ல இது வரக்கூடியது. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த டைமண்ட் ரிவர் லாங்கன் வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளம் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். இல்லன்னா தம்பி இது மொட்டை மாடியில் வச்சு வளர்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா டெரஸ் கார்டன் 100% சூட்டபிளான வெரைட்டி. பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 inch பாட்டம் ஒரு வந்து பாத்தீங்கன்னா 200 ட்ரம்மை கட் பண்ணி நல்லா ரெட் சாயில் தொழிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சீங்கன்னா போதும். இந்த லாங்கனும் நம்ம ஊர் கிளைமேட் எல்லா ஊர் கிளைமேட்டும் காய்க்கும். ஆனா இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ரூபி லாங்கன் இருக்கு. ரூபி லாங்கன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இருக்கும். இந்த மாதிரி ரேரான லாங்கன் எல்லா வெரைட்டிஸும் நம்ம கிட்ட இருக்குங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, டிஸ்பிளே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க, கேட்லாக் வரும், செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனா லாங்கன் வளர்க்கறது ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேடான பகுதியில் வச்சிருங்க, தண்ணி தேங்க இடமா பார்த்து பிளான்டேஷன் பண்ணாவே போதும். தண்ணி நல்லா மீடியமா வறட்சியா வந்த போது நல்லா சூப்பரா வளருதுங்க. பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்து. ஏன்னா ஓப்பன் சன்லைட் தான் நான் நிக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கிங் நாவல் இருக்கும். ஏன்னா தாய்க்கிங் நாவல் அதுவும் காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கிங் நாவல். ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க தம்பி இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய மரம் அம்மா எப்படி ஆகணும். இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா புதர் டைப்ல வரக்கூடிய மரம். ஏன்னா பாத்தீங்கன்னா நாவல் மரம் எடுத்தாவே நீங்க பெருசாகி மரம் ஆகி ஒரு 5 years அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஈல்டிங் வரும். ஆனா நீங்க பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்னதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய்கள் வைக்கும். பாருங்க கொத்தா நிறைய காய் வைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா 30 கிராம் to 50 கிராம் வரைக்கும். அதே மெச்சூர் ஆகும்போது ஒரு ஃப்ரூட்டை கூட வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் வரைக்கும் வருது. ஓகே, நாங்க பாருங்க எல்லாமே பாருங்க 1 2 3 4 அப்படியே கிளையே அவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாருங்க. எல்லாமே பூக்களுங்க லைனா ஜடையா. அங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த சின்னதுல வந்து தரையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி கூட இல்ல, எவ்வளவு அழகா பூக்கள் எடுத்திருக்குன்னு பாருங்க. இது ஃபுல்லாவே காய்களா மாறும். இது மாதிரி என்ன புதர் டைப்ல படர்ந்து வருது. ஓகேங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா சார் கட்டன் ஜமுன் நாவல்னுவாங்க, தாய்க்கிங் நாவல்னு சொல்லுவாங்க. இலையும் வந்து பாத்தீங்கன்னா பிக் டேஸ்டா இருக்கும். ஓகே, இலைய வந்து பாத்தீங்கன்னா உரண்டியா இருக்கும். டேஸ்ட் வயசுல சூப்பரா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா நாங்க சாப்பிட்ருக்கேன், நம்மளோட தொட்டியில வச்சு காத்துருக்கேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மரத்துலையும் காய்ச்சி சாப்பிட்ருக்கேன், வீடியோவும் அப்டேட் பண்ணியிருக்கேன். தாய்க்கிங் நாவல் யாருக்குன்னா வேணும்னா கூட நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 feet ஹைட்ல தரமான பிளான்ட் இருக்கு. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சீசன் கிடையாது. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா இது சீசனே கிடையாது. எப்ப வேணா உங்களுக்கு பூ எடுக்கும், காய் வடிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகம் தாய்க்கிங் நாவல். உங்களுக்கு யாருன்னா வேணா இந்த மாதிரி தாய்க்கிங் நாவல், டைமண்ட் ரிவர் லாங்கன் இதெல்லாம் மதர் பிளான் காட்டுறது எல்லாமே. ஓகே, ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம கிட்ட மதர் பிளான்ட் இருக்குங்க. தாராளமா இதெல்லாம் லோவான மெயின்டெனன்ஸ் வளரக்கூடிய. இதுவும் மொட்டை மாடை வச்சு வளர்க்கலாம், நிலத்துல வச்சு வளர்க்கலாம். உங்களுக்கு யாருன்னா தாய்க்கிங் நாவல் வேணும்னு ஆசைப்பட புக் பண்ணிக்கோங்க. இல்ல டைமண்ட் ரிவர் லாங்கன் வேணா கூட புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ
பிளான் புக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சா நம்ம அடுத்த பேசுறதுக்காக உங்களுடன் விரைவில் கதில். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். பை பை.